கரூர் பரப்புரையில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக டெல்லியில் நடைபெறும் சிபிஐ விசாரணைக்கு தாவேக தலைவர் விஜய் இன்று நேரில் ஆஜராகிறார். இதற்காக சென்னையில் இருந்து தனி விமானத்தில் அவர் செல்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணா இணைகிறார். குணா, விவரங்கள். டெல்லியில் தாவேக தலைவர் விஜயிடம் இன்றைய தினம் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள இருக்கிறது. இதற்காக அவர் தனி விமானம் மூலம் தற்போது டெல்லிக்கு செல்ல இருக்கிறார். அவர் விமான நிலையத்திற்கு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள். இது பற்றி மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் பிரச்சாரத்தின் பொழுது 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருந்தார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு எடுத்திருந்தது. இந்த நிலையில் அந்த சிபிஐ விசாரணைக்காக நேரில் ஆஜராவதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் இன்றைய தினம் டெல்லி புறப்பட இருக்கிறார். அவருடைய இல்லத்திலிருந்து, நீலாங்கரை இல்லத்திலிருந்து ஒரு 6:30 மணிக்கு புறப்பட்ட நடிகர் விஜய் தற்பொழுது சென்னை விமான நிலையம் வருகை தந்திருக்கிறார். தனி விமானம் மூலமாக டெல்லி செல்லக்கூடிய நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான விஜயிடம் சரியாக 11 மணிக்கு சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை மேற்கொள்ள இருக்கிறார்கள். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி இந்த கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றிருந்தது. அந்த பிரச்சார கூட்டத்தின் பொழுது 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருந்தார்கள். அந்த 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தது எப்படி என்பது தொடர்பான விசாரணையை மேற்கொள்வதற்காக சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சிபிஐ அதிகாரிகள் கரூருக்கு அந்த பிரச்சார கூட்டம் நடைபெற்ற அந்த இடத்தில் நேரடியாக வருகை தந்து அந்த இடத்தில் விசாரணையும் மற்றும் ஆய்வுகளை நடத்தியிருந்தார்கள். அதன் பிறகு பிரச்சார வாகனமான அந்த பேருந்தில் விஜயினுடைய வாகனத்தில் நின்று பேசி அந்த வாகனத்தில் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு கடந்த டிசம்பர் 29, 30, 31 ஆகிய அந்த 3 தேதிகளில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளை நேரில் அழைத்து டெல்லியில் விசாரணையினை சிபிஐ அதிகாரிகள் மேற்கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் எந்த மாதிரியான கூட்ட நெரிசலுக்கான ஏற்பாடுகள், அதாவது கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அந்த பிரச்சார கூட்டத்தின் எந்த வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது, அந்த இடத்தில் அடிப்படை வசதிகள் ஏதேனும் செய்யப்பட்டிருந்ததா, போதுமான பாதுகாப்பு வசதிகள் இருந்ததா என்பது குறித்தான அடுக்கடுக்கான கேள்விகள் அந்த 5 பேர் கொண்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளிடம் கேட்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த், அதனைத் தொடர்ந்து தேர்தல் பிரச்சார மேலாண் பிரிவு பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, இணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய சிடி நிர்மல்குமார், அதே போல அருண்ராஜ் உள்ளிட்ட 5 முக்கிய நிர்வாகிகளிடம் இந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக அந்த கரூரில் 41 பேர் உயிரிழந்திருந்த நிலையில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அந்த இடத்தில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது என்பது தொடர்பாக அந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகம் சார்பிலிருந்து, காவல்துறையினுடைய அதிகாரிகள் சார்பிலிருந்தும் நேரடியாக விசாரணை அழைத்திருந்த பொழுதும் அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கரூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மற்றும் எஸ்பி மற்றும் வழக்கை விசாரித்த தமிழ்நாடு போலீஸ் அதிகாரிகள் ஆகியோரிடம் நேரில் அழைத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் இரு தரப்பினரும் விசாரணையினை சிபிஐ அதிகாரிகள் முன்னெடுத்திருந்த நிலையில் தற்பொழுது இன்றைய தினம் விஜய் நேரடியாக வருகை தந்து ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இன்றைய தினம் டெல்லியில் 11 மணி அளவில் சிபிஐ அலுவலகத்திற்கு வருகை தர வேண்டும் என விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான விஜய் டெல்லி புறப்பட இருக்கிறார். அவரோடு அந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் மற்றும் அவருடைய உதவியாளர்கள் என பல பேர் தற்பொழுது ஒரு 6-7 பேர் தனி விமானம் மூலமாக இன்றைய தினம் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக தனி விமானம் புறப்பட இருக்கிறார்கள். அதே போல சிபிஐ முன்பு ஆஜராகும் பொழுது விஜயிடம் பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகள் வைக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக அந்த கரூர் கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது அடிப்படை வசதிகள் மற்றும் அங்கு சரியான உரிய நேரத்திற்கு வராதது என்பது காவல்துறை தரப்பிலிருந்தும் அதே போல மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்தும் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இந்த நிலையில் அந்த இடத்திற்கு, கரூர் பிரச்சார கூட்டத்திற்கு ஏன் தாமதமாக வந்தார், அதற்கான காரணம் என்ன, அந்த தாமதமாக வருவதற்கு முன்பாக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் அந்த கூட்ட நடைபெற்றக்கூடிய அந்த இடத்தில் செய்யப்பட்டிருந்தது, ஏதேனும் அடிப்படை வசதிகள் இருந்ததா, அது மருத்துவ வாகன வசதிகள் ஏதேனும் செய்யப்பட்டிருந்ததா, அதே போல
குடிநீர் மற்றும் அடிப்படை அத்தியாவசிய தேவைகள் ஏதேனும் அங்கு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அந்த பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருந்ததா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள், என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது என்பது போன்ற அடுக்கடுக்கான கேள்விகள் இன்றைய தினம் சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் கேட்க இருக்கிறார்கள். அதே போல விஜய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு சிலர் தொடர்ந்து மயக்கமடைந்து தள்ளுமுள்ளு ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருந்ததை கண்டறிந்த பிறகும் தொடர்ந்து ஏன் கூட்டத்தை நடத்தினீர்கள் என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் விஜயிடம் கேள்விகள் கேட்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே 5 பேர் கொண்ட அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மதிவழகன் உள்ளிட்ட 5 பேரிடம் விசாரணை மேற்கொண்டிருந்த பொழுதும் 3 நாட்கள் அவர்களிடம் பல்வேறு கேள்விகள் வைக்கப்பட்டிருந்தது. அது போன்ற கேள்விகள் இன்றைய தினம் விஜயிடம் முன்வைக்கப்பட இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்று 11 மணிக்கு ஆஜராகக்கூடிய விஜயிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படும் எனவும், இன்றைய தினம் மட்டுமல்லாது மீண்டும் நாளையும் அவரிடம் இந்த விசாரணை மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்தும் தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என இன்று மற்றும் நாளை என 2 தினங்கள் சிபிஐ அலுவலகத்திற்கு நேரடியாக ஆஜராகி பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட இருப்பதாகவும், இந்த நிலையில் அதற்கான பதில்களை எப்படி விஜய் வழங்குவார் என்பதை பொறுத்துதான் அடுத்த கட்ட விசாரணையும் மேற்கொள்ளப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இந்த அதிகாரிகள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் என இரு சார்பிலும் விசாரணை நடத்தியிருக்கக்கூடிய அந்த சிபிஐ அதிகாரிகள் அந்த பிரச்சார கூட்டம் நடைபெற்ற அந்த இடத்திற்கும் நேரடியாக சென்று அந்த இடத்தில் என்ன மாதிரியான வசதிகள் இருந்தது, அந்த இடம் போதுமானதாக இருந்ததா, எத்தனை பேர் வந்திருந்தார்கள், அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததா, கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்கும் பொழுதே காவல்துறை தரப்பிலிருந்து, எஸ்பி அலுவலகம் தரப்பிலிருந்து, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தரப்பிலிருந்து பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டிருந்தது, கட்டுப்பாடுகளும் வழங்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த கூட்டத்திற்கு வரும் பொழுது இத்தனை பேர் தான் வர வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்கப்பட்டது. அதற்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் 15,000 பேர் வருவார்கள் என அப்போது காவல்துறை தரப்பிலிருந்தும் அதே போல மாவட்ட ஆட்சியருக்கும் இந்த தமிழக வெற்றி கழகம் சார்பில் தகவல் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் கூட்டத்திற்கு வந்தவர்களுடைய எண்ணிக்கை அதைவிட அதிகம். அதே போல கூட்டத்திற்கு 3 மணிக்கு வருவார் என காவல்துறைக்கு அவர்கள் தகவல் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அந்த மனுவில் 3 மணிக்கு வரும் என விஜய் வருவார் என தகவல் தெரிவிக்கப்பட்டாலும் அவர் வந்திருந்தது 6 மணி என மொத்தமாக ஒரு 4 மணி நேரம் தாமதமாகத்தான் அந்த இடத்திற்கு வந்தார் என்பதும் அரசு தரப்பில், அதாவது மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை தரப்பிலான வாதமாக இருந்து வருகிறது. அதே போல தாமதமாக வந்தது மட்டுமல்லாது அந்த கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்த்தும் தொடர்ந்து அங்கு பேசியது என்ன காரணம் என்பது போன்ற விஷயங்களையும், அதே போல அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும், அதே போல தமிழக வெற்றி கழகம் சார்பில் எடுத்திருக்கக்கூடிய அந்த வீடியோ பதிவுகளையும் சிபிஐ அதிகாரிகள் பெறப்பட்டு அந்த காட்சிகளையும் அவர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து எந்த அடிப்படையில் அந்த இடத்தில் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது, 41 பேர் உயிரிழந்தது எப்படி, அவர்களுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படுவதற்குண்டான வசதிகள் அங்கேனும் பக்கத்தில் இருந்ததா, எந்த வகையில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள், அது மட்டுமல்லாது வேறு எத்தனை பேர் அங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையினை பெற்றார்கள் என்பது போன்ற பல்வேறு கோணங்களில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையினை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் இன்னும் சற்று நேரத்தில் சரியாக ஒரு 7:30 மணிக்குள்ளாக நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான விஜய் தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்பட இருக்கிறார். 11 மணிக்கு சிபிஐ அதிகாரிகளினுடைய குழுவின் முன்னிலையில் 11 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்பதுதான் அவருக்கான அந்த வாதமாக இருக்க அந்த சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சரியாக ஒரு 11 மணி அளவில் சிபிஐ அலுவலகத்தில் விஜய் இன்றைய தினம் ஆஜராகி இந்த கரூர் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தனது விளக்கத்தினையும் அதே போல சிபிஐ அதிகாரிகள் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கான பதிலையும் இன்றைய தினம் முன்வைப்பார் எனவும், இன்றைய தினம் மட்டும் அவருடைய விசாரணை பத்தாது என்பதனால் நாளையும் அவரிடம் விசாரணையினை மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளும் அதே போல எந்தெந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன என்பது போன்ற விளக்கங்களையும் இன்றைய தினம் சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் கேட்க இருக்கிறார்கள். அதே போல அந்த அனுமதி என்பது, அதாவது கூட்ட நெரிசலுக்கான அனுமதி பெறுவதற்கான அந்த கட்டுப்பாடுகள் ஒப்புதல் வழங்கப்பட்டிருந்தது. 15க்கும் மேற்பட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. அந்த கட்டுப்பாடுகள் முழுவதுமாக மீறி இருப்பதாக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில் அந்த கட்டுப்பாடுகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சார கூட்டத்தின் பொழுது மீறப்படுகிறது. அதே போலதான் கரூரிலும் மீறப்பட்டிருக்கிறது என்பதுதான் காவல்துறை தரப்பிலான அந்த வாதம். அந்த நிலையில் அந்த கட்டுப்பாடுகள் மீறும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கைகள் என்னவாக இருந்தது, அதற்கான ஏற்பாடுகள் மாற்று ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டதா, ஏதேனும் திட்டங்கள் இருந்ததா என்பது போன்ற கேள்விகளும் முன்வைக்கப்பட இருக்கிறது. இதற்கெல்லாம் விஜய் எப்படி பதில் சொல்வார் என்பது தற்போது கேள்வியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்னும்
ஓரிரு மாதங்களுக்குள்ளாக அவருடைய அடுத்த கட்ட பிரச்சார பயணங்களும் அரசியலுக்கான பிரச்சார பயணங்களும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைய தினம் இந்த சிபிஐ விசாரணையினை விஜய் எப்படி எதிர்கொள்வார் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்து வருகிறது. சிபிஐ அதிகாரிகளுடைய கேள்விகளுக்கு நடிகர் விஜய் எப்படி பதில் சொல்வார் என்பதும், அதே போல ஏற்கனவே அந்த முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அதே போல மதியழகன் உள்ளிட்டோரிடம் எந்த மாதிரியான விசாரணைகளை மேற்கொண்டார்கள், அவர்கள் என்ன மாதிரியான விளக்கத்தை அளித்தார்கள் என்பதனை நடிகர் விஜய் ஏற்கனவே அவர்களிடம் கலந்து ஆலோசித்தும் இருக்கிறார். இந்த நிலையில் அவர்களிடம் கேட்கப்பட இருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு ஏற்கனவே பெறப்பட்ட பதில்களின் அடிப்படையில் மீண்டும் சில கேள்விகள் விஜயிடம் முன்வைக்கப்பட இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கும் விஜய் எப்படி பதில் சொல்வார், சிபிஐ அதிகாரிகளுடைய இந்த விசாரணையினை எப்படி எதிர்கொள்வார் என்பதும் கேள்விக்குறியாகத்தான் இருந்து வருகிறது. இந்த சிபிஐ விசாரணையின் பொழுது பல்வேறு விஷயங்கள் விஜய்க்கு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் இன்றைய தினம் டெல்லி புறப்பட இருக்கிறார். அதிலும் குறிப்பாக சிபிஐ அதிகாரிகள் இந்த பல்வேறு விஷயங்கள் அடுத்த கட்ட பிரச்சாரத்தின் பொழுதும் அவருடைய பிரச்சாரத்தின் பொழுதும் என்ன மாதிரியான நெறிமுறைகள், அதே போல கட்டுப்பாடுகள் பின்பற்றப்படுகிறது என்பது போன்ற பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகள் விஜயிடம் முன்வைக்கப்பட இருக்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கு நடிகர் விஜய் எந்த வகையில் பதில் அளிப்பார், எதிர்கொள்வார் என்பது தொடர்ந்து கேள்விக்குறியாகத்தான் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவருடைய இன்றைய அணுகுமுறை எப்படி இருக்கும் என்பது சிபிஐ அதிகாரிகளுடைய விசாரணைக்கு பிறகாக நமக்கு தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் டெல்லி புறப்படுவதற்காக தனி விமானத்தில் புறப்படுவதற்காக தற்பொழுது சென்னை விமான நிலையத்தில் நடிகர் விஜய் தற்பொழுது காத்துக் கொண்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.